ஒரு Facebookல இருக்கும்போது ஒரு தமிழ்நாட்டை பத்தி கேவலமா பேச ஆரம்பிச்சாங்க. இது இப்படி வீணா போயிடுச்சு, தமிழ்நாட்டுல எதுவுமே சரியில்லை, மொத்தமா அழிச்சிட்டாங்க, குட்டி சேவர் ஆகிட்டாங்க, ஒரு மோசமான நிலைமையில் இருக்கும் அப்படின்னும் போது எனக்கும் ஒரு என்ன ஆயிடுச்சு, கோவம் வந்துருச்சு. ஏன்னா நான் அமெரிக்கா போகாம என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அமெரிக்கா போய் செட்டில் ஆயிட்டாங்க. நான் தமிழ்நாட்டுல கம்பெனி ஆரம்பிக்கணும்னு ஆசையோட ஆரம்பிச்சேன். ஏன்னா என்னோட கம்பெனி பேர் ப்ராடக்ட் பேர் கிஸ்லோ இருந்தாலும் கம்பெனி பேர் ஆரஞ்ச் கேப். ஆரஞ்சுன்றது ஒரு தமிழ் வார்த்தை. கம்பெனி பேர் வைக்கும் பொழுது அப்படி யோசிச்சு வச்சோம். ஏன்னா எப்படி ஆரஞ்சுன்ற ஒரு தமிழ் வார்த்தை தமிழ்நாட்டில் ஆரம்பிச்ச ஒரு வார்த்தை உலகமெங்கும் பிரபலமா இருக்கோ, அதே மாதிரி நம்ம ஆகணும்ன்ற ஒரு ஆசையோட வைக்கும் பொழுது ஒருத்தர் நம்மளை கிரிட்டிசைஸ் பண்ணான்னு தாங்க முடியல. அப்போ நான் போயிட்டு ரிசர்ச் பண்ண ஆரம்பிக்கிறேன். அது என்ன ஆச்சு உண்மையாலுமே நம்ம சரி அவன் சொல்றதுபடி தமிழ்நாடு வீணா தான் போயிருக்கோம், நாமளும் அமெரிக்காவில போய் செட்டில் ஆயிருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி ஆரம்பிக்கும் பொழுது ஷாக்கிங்கான சில உண்மைகள்லாம் தெரிய ஆரம்பிக்குது. அதாவது ஒரு 4 தளத்துல இருந்து நான் பார்த்தேன். அதுல இருந்து அந்த ட்ரீமே எனக்கு வர ஆரம்பிச்சிச்சு. அந்த என்னன்னா, தமிழ்நாடு எக்கானமியில எப்படி இருக்கு, தமிழ்நாடு எஜுகேஷன்ல எப்படி இருக்கு. ஏன்னா காமன் சென்ஸுக்குலாம் அதான் என்னால யோசிக்க முடிஞ்சிச்சு. நான் ரொம்ப இதுல ரிசர்ச்ல அப்ப அவ்வளவு பெரிய பிஸ்தெல்லாம் கிடையாது. ஏன்னா கம்பெனி என்ன பண்ண தெரியும், அது பண்ண தெரியும், அவ்வளவுதான் தெரியுமே. இது எனக்கு தெரியாத விஷயம். பட் ஆனா இது டீப்பா இறங்கும் பொழுது ஃபிகர்ட் இட் அவுட். சோ எக்கானமி, எஜுகேஷன், ஹெல்த் கேர், அப்புறம் 4ஆவதா ஒன்னு எடுத்துட்டேன், ஹாப்பினஸ். மக்கள் சந்தோஷமா இருக்காங்களா. இந்த 4 தளத்திலையும் பார்க்கும் பொழுது ரொம்ப ரொம்ப டிஃபரெண்டா இருந்துச்சு. உதாரணத்துக்கு ஒரு எக்கானமி எடுத்துட்டேன். தமிழ்நாடு ஜிடிபியில நம்பர் 2ன்னு ஓரளவுக்கு எல்லாருக்குமே தெரியும். பட் ஆனா மோஸ்ட் இண்டஸ்ட்ரியலைஸ்ட் ஸ்டேட் இன் இந்தியா எப்படின்னு கேட்டேன்னா, கண்ணை மூடிட்டு மகாராஷ்டிரான்னு சொல்லுவாங்க. அதையும் விட்டீங்கன்னா குஜராத்னு சொல்லுவாங்க. தமிழ்நாடு ஞாபகத்துக்கு வராது. தமிழ்நாடு தான் இந்தியாவிலே நம்பர் 1 இண்டஸ்ட்ரியலைஸ் ஸ்டேட். நம்பர் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் 38,000. ஓ, 38,000. அதுக்கு எல்லா எம்எஸ்எம்இ எல்லாமே சேர்த்து அதையும் சொல்ல விரும்புறேன். அடுத்ததா இருக்கிற மகாராஷ்டிரா 28,000. நமக்கும் மகாராஷ்டிராவுக்கும் இருக்கிற கேப்பே 10,000 இருக்கு. அப்ப உடனே சொல்லுவாங்க, இல்ல சார் மகாராஷ்டிரால குஜராத்ல தான் பெரிய பெரிய இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் இருக்கு, தமிழ்நாட்டுல குட்டி குட்டி இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் போட்டு கணக்கு போட்டு ஏமாத்துறீங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. அது சொல்லிடுவாங்க. அதையும் நோண்டி பார்க்கும் பொழுது இண்டஸ்ட்ரியில ஒர்க் பண்றவங்க எத்தனை பேருன்னு டேட்டா எடுக்க ஆரம்பிச்சு. இது எல்லாமே சென்ட்ரல் கவர்மெண்டோட டேட்டா. அதாவது CSOISW சொல்லிட்டு சென்ட்ரல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஆபீஸ், இண்டஸ்ட்ரியல் ஸ்டாட்டிஸ்டிக் விங், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஒரு வெப்சைட் இருக்கு. அங்க போனா எல்லா டேட்டாவும் இருக்கு. அங்க போகும்போது 23 லட்சம் பேர் இண்டஸ்ட்ரீஸ்ல ஒர்க் பண்றாங்க தமிழ்நாட்டுல. அடுத்து இருக்கிற மகாராஷ்டிரால 18 லட்சம் பேர் தான் ஒர்க் பண்றாங்க. சோ சின்ன கம்பெனி பெரிய அதெல்லாம் சொல்ல முடியாது. ஒர்க் பண்றவங்களே இவ்வளவு பேர் இருக்காங்க, ஒர்க் பண்ணவங்களே இவ்வளவு சாலிடா இருக்காங்க. சோ அப்போ என்ன யோசிச்சுன்னா, அப்போ ஜிடிபில மாத்திரம் ஏன் நம்ம நம்பர் 2ல இருக்கோம் அப்படின்னு பார்க்கும்போது தான் தெரிஞ்சது, இந்த கம்பெனிஸோட எல்லா கம்பெனிஸோட ஹெட் குவார்டர்ஸ் மும்பைல வச்சுக்கிறாங்க. அப்போ இந்த கம்பெனி ஃபைலிங், இன்கம் டாக்ஸ் ஃபைலிங், அது எல்லாமே மும்பைல நடக்குது. சோ நம்ம இங்க ஒரு ஃபேக்டரி இருக்குதுன்னா இதனுடைய அக்கவுண்ட்ஸ் எல்லாம் அங்க போய் சப்மிட் பண்ணி அந்த ஜிடிபில அது பெருசா காமிச்சு விட்டுறாங்க. நீங்க அதெல்லாம் பிரிச்சு சரியான கணக்கெடுத்து பாத்தீங்கன்னா ஜிடிபிலையும் we are far ahead. சோ எக்கானமில நம்ம நம்பர் 1ல இருக்கோம். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இந்த மொத்த கண்ட்ரிலையும் நம்பர் 1 ஆக்சுவலி. சோ இந்த மாதிரி சில விஷயங்கள் பார்க்க ஆரம்பிச்சோம். அடுத்தது எஜுகேஷன் பார்த்தேன். எஜுகேஷன்ல எப்படி அப்படின்னு யோசிக்கும் பொழுது, எப்படி எஜுகேஷனை கண்டுபிடிக்குது. எக்கானமிக்கு ஒரு இது இருக்கு, ஜிடிபி இருக்கு. எஜுகேஷனுக்கு ஒரு நம்பர் வேணும், அதுவும் இன்டர்நேஷனல் நம்பரா இருக்கணும். யுனைடெட் நேஷன்ஸ்ல they have something called GER. அப்ப நம்ம ஜெனரலா எஜுகேஷன் என்ன பிரச்சனைனா என்ன சொல்லிடுவோம், லிட்ரஸி ரேட் அப்படின்னு ஒன்னு எடுத்துருவோம். அது ஒரு குப்பையான டேட்டா. இந்த லிட்ரஸி ரேட்ன்றது யூஸ்லெஸ். ஏன்னா கை நாட்டு வைக்காம நம்ம பேரை நம்மளே கையெழுத்து போட்டு லிட்ரஸி ரேட்ல டிக் அடிச்சிருவாங்க. அது வச்சுட்டு ஒண்ணுமே இல்ல. GER, அதுவும் ஹையர் எஜுகேஷன் GER அப்படின்னா என்னன்னா, 18ல இருந்து 23 வயசு உள்ள இளைஞர்கள் எத்தனை பேரு ஸ்கூல் முடிச்சுட்டு காலேஜ் போய் சேர்றாங்க. அந்த டேட்டாவை எடுத்தோம்னா தெரிஞ்சிடும். இன்னைக்கு நம்ம நியூ எஜுகேஷன் பாலிசி பத்தி எல்லாம் பேசுறதுனால தமிழ்நாடு ஆல்ரெடி 50%. ஆமா, 49 புள்ளி சம்திங். அதாவது நம்ம என்ன டார்கெட் வச்சிருக்கோமோ அது ஆல்மோஸ்ட் ரீச் ஆயிட்டாங்க. இந்தியாவோட டார்கெட் 2035ல அப்போ 50. அப்ப வைக்க ட்ரை பண்றாங்க. 50 இல்ல தெரியல, வருதா வராதுன்னு தெரியல. வச்சிருக்க டார்கெட் 50, வேற நம்ம இப்பவே 50. 15 வருஷம் we are ahead. 15 வருஷம் we are ahead. And that was very shocking for me, which I never expected that. Right? இது totally unexpected வந்துச்சு. மூணாவதா ஹெல்த் கேர். அதே மாதிரி GER மாதிரி ஹெல்த் கேருக்கும் ஒரு நம்பர் இருக்கணும் இல்லீங்களா. அது என்ன நம்பர் அப்படின்னு பார்க்கும்பொழுது இன்ஃபென்ட் மோர்டாலிட்டி ரேட், IMR அப்படின்னு பேர். அதாவது 1000 குழந்தைங்களுக்கு எத்தனை குழந்தைங்க தவறிடுது அப்படின்னு சொல்றது. இந்தியாவோட நம்பர் 34.
அதாவது 1000 குழந்தைங்கள்ல 34 குழந்தைங்க இந்தியாவுல தவறிடுறாங்க. தமிழ்நாட்டுல வெறும் 17. அதாவது 100% பெட்டர் தென். அப்போ தமிழ்நாடு வந்து பாத்தீங்கன்னா இது வந்து டெல்லியை விட அதிகம். ஏன் அப்படி சொல்றேன்னா, டெல்லி வந்து முழுமையும் என்ன சொல்றது, நகர்மயமாக்கப்பட்ட ஒரு சின்ன யூனியன் பிரதேசம் நியூ டெல்லி. பட் தமிழ்நாடுங்கிறது ஆயிரக்கணக்கான சின்ன கிராமங்கள் இருக்கக்கூடிய ஒரு பெரிய மாநிலம். அப்போ கடைசி கிராமம் வரைக்கும் உங்களுக்கு ஹெல்த் கேர் பெனிட்ரேஷன் இருந்தால் மட்டுமே இது சாத்தியப்படும். இல்லனா இது சாத்தியப்படாது ஆக்சுவலா. சோ இது தேர்ட் பாயிண்ட். 4வது பாயிண்டா வந்து இந்த சிட்டிசன் ஹாப்பினஸ் எப்படிடா கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கும்பொழுது, அதான் வந்து சமூகத்துல பணக்காரங்களுக்கும் ஏழைகளுக்கும் இடைவெளி எந்த சமூகத்துல இருக்கோ, அந்த எந்த சமூகத்துல இல்லையோ, கம்மியா இருக்கோ, அங்க வந்து people will be happy. அதாவது நீங்க ஏழையா இருந்து நானும் ஏழையா இருந்தா ஓகே, நான் பணக்காரா இருந்து நீங்களும் பணக்காரா இருந்தா ஓகே, நான் ஏழையா இருந்து நீங்க பணக்காரா இருந்தீங்க எனக்கு வந்து உங்க மேல வந்து ஒரு ப்ராப்ளம் வந்துடும். சோ தமிழ் சமூகம் வந்து அமைதியான சமூகமா இருக்கு, நம்ம ஒரு அமைதி பூங்காவா இருக்குன்னு நம்ம பெருமையா பேசிக்கிறோம். அது வந்து நம்மளுடைய இது கிடையாது. ஆக்சுவலா வந்து அந்த இன்கம் இன்இக்வாலிட்டி வந்து கம்மியா இருக்கிறதுனாலதான் நம்ம அமைதியா இருக்கோம். So the biggest role of any government or any authorities அந்த கேப் குறைக்கிறது. இந்த 4 விஷயங்களையும் நம்ம பெரியசா இருக்கும் பொழுது நான் அதை பத்தி மேலும் ஆராய்ச்சி பண்ண. ஹாப்பினஸ் இண்டெக்ஸ் வந்து இந்த அடிப்படையில இருந்து பாக்குறப்போ தமிழ்நாட்டுல தான் அந்த கேப் குறைவா, ரொம்ப கம்மி. எதனாலனா தமிழ்நாட்டுல மாத்திரம் கொஞ்சம் ஏழைங்க, கொஞ்சம் பணக்காரங்க, மிகப்பெரிய அளவுல வந்து மிடில் கிளாஸ். நம்ம நிறைய பேர் நினைப்போம் அமெரிக்காவில் வந்து பணக்கார நாடு இருக்கு, ஏன் ஹாப்பியா இருக்காங்கன்னா பணக்காரங்க கிடையாது, மிடில் கிளாஸ் நிறைய இருக்காங்க. 80% மிடில் கிளாஸ். ஒரே ஸ்டேட் இந்தியாவில் which is sort of mimicking the American model of a huge number of middle class என்னன்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாடு மாத்திரம் தான் இருக்கு. நான் ஒரு சார்ட் வச்சிருந்தேன், அதுல வந்து இந்த பக்கம் தமிழ்நாடும் இந்த பக்கம் இன்னொரு ஸ்டேட்டும் பாத்தீங்கன்னா அப்படியே கான்ட்ராஸ்டிங்கா இருக்கும். அந்த சார்ட் கம்ப்ளீட்டா வேற மாதிரி இருக்கும். ஆக்சுவலா தமிழ்நாடு மாத்திரம் ஒரு என்ன சொல்றது, ஒரு நார்த் ஸ்டார் மாதிரி, ஒரு விடிவெள்ளி மாதிரி வேற ஒரு இடத்துல போய் வேற ஒரு தளத்துல இருக்கும். சோ இப்படி பார்க்கும் பொழுது எனக்கு புல்லரிச்சிருச்சு. ஆக்சுவலா இதுக்கெல்லாம் வந்து ஏதோ ஒரு காரணம் இருக்கு. ஏன்னா இந்தியா சுதந்திரம் அடைஞ்சு 75 வருஷம் ஆச்சு. அதே சட்டத்திட்டங்கள் எல்லா மாநிலத்துக்கும், ஒரே சட்டத்திட்டங்கள், ஒரே ரூல்ஸ், ஒரே கண்டிஷன்ஸ், ஒரே லா, ஒரே ஆப்பர்ச்சுனிட்டி, எல்லாமே எல்லா மாநிலத்துக்கும். ஆனா 30 மாநிலங்கள்ல தமிழ்நாடு மாத்திரம் ஒரு தனி மாநிலமா விடிவெள்ளியா எப்படி போச்சு? அப்போ இங்க ஏதோ நடந்திருக்கு, தமிழ்நாட்டுல ஏதோ நடந்திருக்கு, மத்த மாநிலத்துல நடக்காத விஷயம் ஏதோ நடந்திருக்கு. அது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுதுதான் I found out I'm coined this word called master strokes.